நான் சொன்னது கவனத்தில் இருக்கட்டும். ஆபத்து வர்றப்போ ஒரு சமயத்துல ஜெய் மார்த்தாண்டான்னு என்ன நீங்க வேண்டிக்கிட்டா நான் உங்களை காப்பாற்றுவேன். கண்டிப்பா மார்த்தாண்டா, நீங்க சொன்னபடி இவங்க எல்லாமே செய்வாங்க. சந்திர கிரகணம் முடிகிற வரைக்கும் பசங்க தனி இடத்துல பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி சாமி, அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் சாமி. அசோக், அப்பா நீங்க இப்பவே கிளம்புங்கடா. நம்ம தோட்டத்து பங்களா இருக்குல்ல, அங்க போய் எடுத்துக்கங்க. கிரகணம் முடிகிற வரைக்கும் நீங்க எந்த காரணம் கொண்டு வெளியில வர வேண்டாம், சரியா? ஓகேப்பா. இந்த சாவியை வச்சுக்க. மார்த்தாண்ட சொன்னபடி நடத்துக்கங்க. தினேஷுக்கோ உங்களுக்கோ எந்த ஆபத்தும் வராது, புரிஞ்சுதா? ஓகேப்பா. சரி, நீங்களாம் கிளம்புங்கடா. கிளம்புங்கடா. தினேஷ், அங்க போய் பத்திரமா இருடா. நீ வீட்டை விட்டு வெளியே வராத. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஓகே பாப்பி. பாய்ஸ் வில் மூவ். பாப்பி, நான் போறேன். டேய், போயிட்டு வரேன்னு சொல்றா. வரேன். பசங்களோட நாமளும் போயிருக்கலான்னு. அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். வேணாட்டா, நம்ம போனா வீணா குழப்பம் தான்டா வரும். அதோட மார்த்தாண்டா அவங்கள மட்டும் தான்டா போக சொல்லியிருக்கா. ஏதாவது பிரச்சனைனாலும் அவன் பார்த்துக்குவான்டா. நீ பயப்படாம இரு. தினேஷ், தினேஷ் ஆடா. டேய், அங்க இங்கன்னு கை வைக்காதீங்க. எந்த ரூம்லயும் தேவையில்லாம நுழையாதீங்க. போய்டா. இந்த வீட்டை ரொம்ப நாளா யூஸ் பண்ணலடா. ஆளே கிடையாது. சோ இங்க எங்க வேணா பேய் இருக்கலாம். டேய், பயமுறுத்தாதடா. இல்லடா, நான் பயமுறுத்தல. பேனிக் ஆகாதீங்க. பட் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இனிமே நம்ம இங்க தான் இருக்கணுமா? எஸ்டா, நாம டேஞ்சர்ல இருந்து தப்பிக்கிற வரைக்கும் இனிமே இதுதான் நம்ம வசந்த மாளிகை. வாங்கடா, வாடா.
கஷ்டம்டா. இந்த வீட்டில் பேய்க்கு பயந்து எத்தனை நாள்டா இருக்கிறது? இதுக்கு நம்ம அமெரிக்கால இருந்திருக்கலாம். ஆமாடா, அங்கே ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, கேர்ள்ஸோட அவுட்டிங்னு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம். இங்கே வந்து பேய்க்கு பயந்து ச்சே, நமக்கு என்ன தலையெழுத்தாடா? டேய், அந்த பேய் அங்கேயும் இல்லடா வந்திருக்கு. ஸோ எங்க இருந்தாலும் டேஞ்சர் தான். டேய், அந்த பேய்க்கு நாம என்னடா துரோகம் பண்ணோம்? அது ஏன் நம்மளை டார்கெட் பண்ணுது? ஏன்னா நாம எல்லாருமே பேட் பாய்ஸ். ஒருவேளை நம்ம நல்லவங்களா இருந்திருந்தா அப்பவும் கொல்லுண்டா. ஏன்னா நம்ம அப்பாங்க நம்மளை விட ரொம்ப ரொம்ப கெட்ட பசங்கடா. நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். பட் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. பிகாஸ் அந்த பேய் மெயினாக டார்கெட் பண்ணுறது நம்மளும் இல்லை, இப்போதைக்கு தினேஷ. அதனால நம்மளை விட அவன் தான் டேஞ்சரில் இருக்கான். நாம அவனை பார்த்துக்கலாம்டா. டேய், எனக்கு ஒரு ஐடியா. என்னடா? பேசாம எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துடலாம்டா, பயமே இருக்காது. டேய் லூசு, இங்க வந்து தப்பு பண்ணா அந்த பேய் ஓவரா டென்ஷன் ஆயிருண்டா. ஸோ இங்க இருக்கிற வரைக்கும் தம் அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, பொண்ணுங்களை சைட் அடிக்க கூடாது. அப்போ ஒண்ணுமே கிடையாதா? அதுக்கு அந்த பேய் கையில சாகுறதே பெட்டர். டேய், எல்லாமே ஒரு நாள் தான்டா. சந்திர கிரகணம் முடிஞ்சிட்டா எல்லாமே சால்வ் ஆயிடும். ஸோ பயப்படாதீங்க. டேய் தினேஷ், என்னாச்சுடா? ஏன் இப்படி இருக்க? நத்திங், ஒன்றும் இல்லை. இந்த பார், மார்த்தாண்ட உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். நம்ம சேஃப்டிக்கு வழிய சொல்லியிருக்கான். அதனால உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, தைரியமா இரு. டேய், இனிமே பேயை பத்தி பேசிட்டு இருந்தா நமக்கு பயம்தான் அதிகமாகும். அதனால நாம சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துடலாம்டா. குட் ஐடியா. ஆனா நமக்கு தான் சாப்பிட எதுவுமே இல்லையே. டேய், என்கிட்ட இருக்குடா. என்னடா? அதை சொன்னா நீ அசந்துருவ. வா காட்டுறேன். வாங்கடா. டேய் தினேஷ், வாடா.